பெண்ணுரிமைன்னு பேசி பேசியே இங்கே ஆண்களுக்கான உரிமையை இழந்து விட்டோம். ஆண்களுக்கு என்ற பேருந்து இல்லை. பெண்களுக்கு மாதா மாதம் ஊக்கத்தொகை. பெண்களுக்கு குழந்தை பேரின் போது பணம். ஒரு ஆண் உடையை பெண் அணிந்தால் அவள் சிங்கப்பெண். அதே ஒரு பெண் உடையை ஆண் அணிந்தால் அது வானவில். பெண்களுக்கு என தனி கல்லூரி. பெண்களுக்கு என வங்கி கடன். எந்த கூட்டத்தில சென்றாலும் பெண்களுக்கே முன்னுரிமை. ஆண் வரதட்சணை அகன்று இன்று பெண் வரதட்சணை. ஆண் தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தையும் பார்க்கணும், வரப்போற மனைவியையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தையையும் பார்க்கணும். அங்கே உரிமையாய் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. உடனடி தனி குடித்தனம். சாதாரண பெண்களின் பணக்கார மாப்பிள்ளை கனவுகள். ஒரு பெண் எடுத்துக்கொள்ளும் சுதந்திரம் ஆண்களுக்கு இல்லை. விவாகரத்து வாங்கினாலும் ஆண் தான் பெண்களுக்கு மாதா மாதம் பணமும் தரணும், புள்ளையும் தரமாட்டாங்க. எங்கேயாவது ஒரு பொண்ணுகிட்ட சத்தமா பேசினாலும் பொண்ணுங்கிட்ட இப்படியா பேசுறதுன்னு ஆண்களை வசைப்பாடும் சமூகம். ஒரு பெண்களுக்கு என்றால் ஓடோடி உதவும் சமூகம், அதே ஆண் என்றால் புழுவாக பார்க்கும் சமூகம். இங்கே ஆண்கள் பாவப்பட்டவர்கள். எங்கிருக்கிறது ஆண்களின் உரிமை? நீங்கள் பெண் உரிமையை தேட இன்னும் எத்தனை வருடங்கள் தான் பெண் உரிமை என பேசியே ஆண்களை மிதிப்பீர்கள்? இங்கே பெண் சுதந்திரத்தை தேடி ஆண்களின் சுதந்திரம் அளிக்கப்படுகிறது.